91, 92, 93. இது பிளாங்க் மாதிரியே இல்லையே, பிராங்க் மாதிரில இருக்கு. ஹலோ HHB, உங்க பிளாங்கோட ஃபார்ம் தப்பா இருக்கு. நான் சொல்லி தர பிளாங்க் எப்படி சரியா பண்ணணும்னு இந்த வீடியோல கோரோட காடான பிளாங்க் ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டுமே அஜிகலி சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் அன்லாக் பண்றதுக்கு ஸ்கேப்புல் ஆக்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ப்ரொட்ராக்ட் பண்ணும்போது மாடோட முதுகு மாதிரி மேடா இருக்கணும். 2 செட்ஸ் ஆஃப் 20 ரெப்ஸ் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாம கம்பல்சரியா பண்ணுங்க. இப்ப கையில இருந்து கால் வர ஃபார்ம் கரெக்ஷன் பாத்துருவோம். ஸ்டெப் நம்பர் 1 கை பிளேஸ்மென்ட் தான். கைக்குள்ள காத்து போகாத மாதிரி இறுக்கமா பிடிக்காம பாதத்தை ஓபன் பண்ணி ஃப்ளோர்ல பிளேஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2 ஆம்பளையா இருந்தாலும் சரி அம்மாடியா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல தலை குனிஞ்சுதாங்க ஆகணும். ஸ்டெப் நம்பர் 3 மாடோட திமிரு தான். ஆக்டிவேட் பண்ண ஸ்கேப்புலாவை அச்சு பிசுறாம அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸ்டெப் நம்பர் 4 குளூட் ஸ்குவீஸ் தான். முக்கிய குறிப்பு, குளூட் ஸ்குவீஸ் பண்ணும்போது கோரையும் நல்லா என்கேஜ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, காலிஸ்டெனிக்ஸ்ல கோர் தான் பெரிய கதையே. ஸ்டெப் நம்பர் 5 ஆங்கிள் ஸ்ட்ரெச் தான். ஏன்னா நீங்க டார்சி ஃபிளெக்ஷன்ல இருந்து பிளான்டர் பொசிஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது உங்க ஆங்கிள் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இதுதாங்க ஒரு கரெக்டான பிளாங்க். நீங்க பவர் ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்றதுனால பேக் பெயின், நெக் ஸ்ட்ரெயின் அண்ட் அதர் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க மட்டும் சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஆன்சருக்கு டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட்ல கோழி குஞ்சு போடுங்க.